எல்லாருமே அண்ணனோட வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே மனசு ஒரு போல் இருக்காதுங்க. தன்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து இத்தனை வருஷமாக வச்சுருந்த ஒரு டிரைவருடைய மகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. உண்மையாக மனசார கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம். அது எல்லாத்துக்கும் அந்த மனசு வந்துடாது. ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டிய விஷயம். அது கரெக்டாக செஞ்சுருக்காரு அந்த இடத்துல. அதே மாதிரி தன்னுடன் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள், ஆற தழுவி கட்டி அணைச்சி எந்த தலைவர்களும் அப்படி பண்ணதில்லைங்க. ஆனால் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஆற தழுவி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது பாருங்களேன். அவங்க வரும்போது ஒரு சந்தோஷமாக பார்த்து அவங்களுக்கு கை கொடுக்கறதுலேருந்து. அதே நம்ம முதல்வர் நம்ம அப்பாவை பார்த்துருக்கீங்களா? ரோட் ஷோலையெல்லாம் வந்துட்டுருக்கும்போது எல்லோரும் கை நீட்டுவாங்க. டபார்னு இப்படி பிடிச்சி தட்டி விடுவார். குழந்தைகளை கொண்டு வருவாங்க, அந்த குழந்தையோட நெஞ்சோடு பிடிச்சி தள்ளுவார். அந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மனசாட்சி இல்லாத மனிதர் இல்லைங்க. ரொம்ப நல்ல ஒரு தங்கமான மனிதர். அவருடைய தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு குணமனத்தில் ஒரு குழந்தையோடைய நன்னடத்தில் அவங்களுடைய தாய் தந்தை எந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தையோட இதிலேயே தெரியும். ஒரு நல்ல மனிதர். அவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு. அண்ணன் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து மக்கள் அவரை முதலமைச்சராக ஆக்கணும், நம்ம அண்ணனை போலவே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் விசில் சின்னத்திலேயே வாக்களிக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மனிதன் எவன்டான் மனிதன், வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதடா, வாழ்ந்த பின்பு பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, நம்ம ரஜினி தலைவரோட பாட்டு. அந்த பாட்டில் இருக்கிற உண்மையான வரிகள். அந்த டிரைவரோட மகன் அந்த பையன் கண் கலங்கும்போது அந்த கை துடைச்சது பாருங்கள். அந்த கை நினச்சி பாருங்கள். அந்த நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்கவோ படித்து பார்த்தோ அவர் செய்யலை. அந்த மனசுக்குள்ளேருந்து அந்த இதயத்திலிருந்து அந்த மூளைக்கு கொண்டு போன அந்த செயல் தான் அவரோட அந்த கண்ணீரை தொடச்சி விட்டுருக்காரு. அதனால் மக்களே, இந்த சிறந்த தலைவருக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து நமது தமிழகத்தை காக்க அனைவரும் உதவி செய்யுமாறு தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.